ஹலோ மக்களே, வெல்கம் டு யாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் அரை கப் வேர்க்கடலையே நல்லா வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 1/2 கப் வேர்க்கடலை, அரை கப் தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணது, 4-5 வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை இலை. இப்போ இந்த சட்னி தேங்காய் எல்லாமே பண்ணலாம். அப்போ நீங்கள் 1 கப் வேர்க்கடலையாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இன்றைக்கி நான் இட்லிக்கு செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி எடுத்துருக்கேன். இதையே நீங்கள் கெட்டியாக துவையல் மாதிரி அரைச்சிங்கன்னா ரசம் சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சிட்டு சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. கடைசியாக நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலையில் கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து தாளித்து சட்னி மேலே ஊற்றி கலக்கி சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். கெட்டியாக துவையல் பண்ணும்போதும் நீங்கள் தாளித்து சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் இந்த சட்னியை இட்லியோடு வச்சு சுட சுட சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா.